அனைவருக்கும் வணக்கம். புக்கு பற்றின அப்டேட் தான் இது. பார்த்தீங்கன்னா புக்கை பொறுத்தளவுக்கு மல்டி கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஆப் மூலமாக ஆர்டர் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். மல்டி கலரை பொறுத்தளவுக்கு 4 புக்கு மல்டி கலர்னு சொல்லியிருந்தேன். அதில் 2 புக்கு மட்டும்தான் மல்டி கலர், 2 புக்கு நார்மல் ஒயிட் தான். ஏன்னா பேஜஸ் அதிகமாக இருக்குது, அது காஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறத தாண்டி அந்த புக்கை பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நல்லாயிருக்கும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் டிசைனிங்காக இருக்கும். அது கொஞ்சம் சொல்லிடுறேன். 2 புக்கு மட்டும்தான், அதாவது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் புக்கும். ஏன்னா அதில் மல்டி கலர் கண்டிப்பாக வச்சு ஆகணும், இல்லைன்னா அது சொல்யூஷனே கிடைக்காது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன், ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறக்காக அது வச்சுருக்கு. எக்கனாமிக்ஸுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஒரு நல்ல பாக்ஸ் போட்டு கலரிங் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஆன்ஷியன்ட் இந்தியா மிடில் இந்தியாவுக்கும் போதும், அது நார்மல் கலரே போதும், அது பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். அதனால் 2 புக்கு மல்டி கலர், 2 புக்கு நார்மல். அந்த ஜிகேக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா 4 புக்குன்னு சொல்லியிருந்தேன், அது அப்டேட்டு தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கு பற்றின அப்டேட்டு இப்போ கண்டினியூ நான் சொல்கிறேன். ஸோ பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா புக்கு பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. புக்கை பொறுத்தளவுக்கு ஓவர் ரிஸ்க் நான் எடுக்க விரும்பலை. ஏன்னா எடுக்கிற ரிஸ்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரிஸ்க் எடுத்தோம்னா இங்கே யூடியூப்பில் வர முடியாமல், என்னால் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கை அடித்து வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ரைட்டா? எப்போனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எப்போனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா நிறையா பேர் கேட்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குன்னா புக்கு இருந்தால் ஸ்டாக்கு, இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் தானே போட முடியும். ஏன்னா அடித்து வரணும்ல, அந்த இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். இப்போ நான் ஃபுல்லாக பேச போகிறேன், அதை பற்றின புக்கை பற்றின ஃபுல்லாக பேசுகிறீங்க. இப்போ ஒரு வீடியோ கிளிப் மாதிரி இப்போ வரும், அதை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு பற்றின அப்டேட் தான். ஸோ புக்ஸ் ஓரியன்டாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம இது வரைக்கும் ஒரு 4லேருந்து ஒரு 5-6 வீடியோ கொடுத்துருப்போம். புக்ஸ் நம்ம ஆர்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், புக்ஸ் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பல வீடியோக்கள் கொடுத்துருப்போம். பட் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும் புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க. நான் புக்ஸை பற்றி என்ன ரெடி பண்ணியிருக்கேன், நான் எப்படி இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே அப்டேட், டெட்டாக இருக்கட்டும், நீங்கள் டிஎன்பிசியாக இருங்க, போலீஸாக இருங்க, அண்டு ஆப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், கொரியர் சார்ஜாக இருக்கட்டும், பல கேள்விகளுக்கான ஒரே வீடியோவாக இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும். இந்த வீடியோ 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். கண்டிப்பான முறையில் இது பற்றின அப்டேட் வேணும்னா தெளிவாக கேளுங்க. இல்லை சார் இந்த அப்டேட்லாம் எங்களுக்கு வேணாம், ஏன்னா புக்கு வாங்க போகிறதுலன்னா ஓகே, உங்கள் விருப்பம். ரைட்டா? ஸோ வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம், அதனால தான் இந்த வீடியோ தெளிவாக கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், புக் அப்படிங்கிறது என்ன சார், நீங்கள் புக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு புக்கு மட்டும் போட்டிருந்தோம். இந்த புக்கும் தமிழ்நாடு நிர்வாகம். இப்போ தமிழ்நாடு நிர்வாகம் ஸ்டாக் இல்லை, ஒரு 100 புக்கு தான் இருந்துச்சு. அதுவும் இப்போ அந்த விஜயதசமி சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற போது அந்த 100 புக்கு ஆர்டர் ஆயிரும், முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதை பற்றி நம்ம பேசணும். தமிழ்நாடு நிர்வாகம் அடுத்து பிரிண்ட் போடும்போது பார்த்துக்கலாம். ரைட்? இப்போதைக்கு அதை பற்றின அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ மேக்ஸ் நம்ம போட்டிருந்தோம், நல்ல ரிவ்யூ கிடச்சிருந்துச்சு. இந்த மேக்ஸ் புக்கில் வீடியோக்களோடு போட்டிருந்தோம், அது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே போட்டிருந்தோம். எல்லா சாப்டருக்கும் வீடியோ இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணமோ ஒரு கணக்கு கூட விடாமல் நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தோம். இது மேக்ஸ் புக்கு 200ன்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணல, அப்புறம் 220ன்னு இப்போ ரீசெண்டாக மாற்றணும் ஆப்பில், 220 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தோம். இது மேக்ஸ் புக்கு 1. அடுத்து மேக்ஸ் புக்கு 2ன்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த 2ங்கிற வார்த்தை 2 அப்படிங்கிறனால 2 புக்காக ரெடி ஆயிடுச்சு. அதாவது இது அப்டேட் சொல்லிடுறேன், புக்ஸை பற்றி சொல்லிடுறேன், அப்புறம் ரேட்லாம் சொல்லிடுறேன், எல்லாமே சொல்லிடுறேன். அப்புறம் என்ன பண்ணோம்னா 2. ரைட்டா? இது சும்மா கலர் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன். ஒரிஜினலாக இருக்கும்போது நல்ல ஷைனிங்கோடு நல்லா தெரியும். ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ் ரொம்ப முக்கியம்ல, ஒரு நீட்டாக ப்ரெசன்டேஷனுக்காக. ஸோ இது பாருங்கள் 2 புக்கு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா 2 புக்கு இருக்கும். ஆனால் இது பாகம் 2 தான். இது பாகம் 2ன்னு தான் சொல்ல முடியும். அதான் 2 அப்படி இருக்குது. ஏன் 2 புக் ஆயிடுச்சுன்னா, ஒரே புக்கை போட்டிருந்தா 1350 பக்கம். அப்போ பைண்டிங் பண்ண முடியாது, ப்ரெஸ்ஸில் பண்ணினாலும் அந்த அட்டை பேஜ் பிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்டுக்கு போனால் எனக்கு 4 ரூபா 3 ரூபா அங்கே வித்தியாசம் வரும், ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. அப்படிங்கிற போது அது ஆகாது சார், அது உங்களுக்கு பண்ண முடியாது சார், நம்ம பிரச்சனையாகும், ப்ரெஸ் எனக்கும் பேர் கெட்டு போயிடும், உங்களுக்கும் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும், அப்போ என்ன தான் பண்ணலான்னா 2ஆக பிரிச்சுருவோம், 2 புக்காக போடுவோம். அப்போ 2 புக்காக போடுவோம், கொட்டேஷன் பார்த்தா காஸ்ட் கூடுது பயங்கரமாக, நிறையா வித்தியாசம் வருது. பட் பரவாயில்ல, இதில் இருக்கிற எந்த கணக்குகளையும் குறைக்க முடியாது. இதில் சிம்பிளிஃபிகேஷன், அதில் பார்ட் 1 இருந்துச்சு, இதில் பார்ட் 2 அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் மேக்ஸிமம் இதில் மொத்தம் 12 டாபிக் இருக்கும். அது போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புக்குக்குள்ளே ரீசனிங் ஓரியன்டாக நிறையா விஷயங்கள் வச்சுருப்போம். நிறையா அந்த ரீசனிங் மட்டுமே அது நிறையா இருக்கும். அப்படிங்கிற போது எல்லா ஆங்கிலிருந்து ஸ்கூல் புக்கில் எந்த கணக்கும் விட்டுருக்க மாட்டோம். அதே மாதிரி டிஎன்பிசி கணக்கில் எந்த கணக்கும் விட்டுருக்க மாட்டோம். எது தேவையோ மெத்தட் வைஸ் பிரிச்சிருப்போம். அதுதான் அமிஷம். ஒரு சாப்டர் எடுத்தோம், இப்போ அளவியல் 3D 2D 3Dன்னு நம்ம பிரிச்சிருப்போம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
நம்ம மட்டும்தான் அளவியல் என்ன பண்ணியிருப்போம்னா 2D 3D ரெண்டாக பிடிச்சிருப்போம். ஏன்னா 2 டைமென்ஷன் வேறு 3 டைமென்ஷன் வேறு தெரிஞ்சு படிங்க. மேக்ஸுக்கு சொல்யூஷனாக இருக்கட்டும், அடித்து சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, சார் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி தான். உண்மையாகவே ரிசல்ட் வரும்போது இந்த புக்குக்கான உண்மையான ரிவ்யூ என்ன தெரியுமா? ரிசல்ட் அங்கே பாஸ் ஆகிட்டு நான் மேக்ஸ் சூப்பராக பண்ணிட்டேன், 25க்கு 25 அடித்தேன், 24 அடித்தேன், 23 அடித்தேன், அந்த புக்கு உண்மையாகவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. ரிசல்ட்டு தான் எங்களுக்கு உண்மையான ரிவ்யூ. அன்னைக்கு தெரியும் இந்த புக்குக்கான வேல்யூ. ஸோ இது காஸ்ட்டு 220 ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரே புக்குக்கு மட்டும். ஆனால் இந்த 2 புக்குக்கு சேர்த்து 400 கிட்ட வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரேட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இதுக்கு பொறுத்தளவுக்கு 310 310 ரூபா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 310 ரூபா இந்த 2 புக்குமே சேர்த்து. ஏன்னா வேறு வழி இல்லை, 400 ரூபா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல குறைச்சி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். பரவாயில்ல, ஏன்னா இந்த புக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும் மேக்ஸுக்கு. இந்த புக்கு மட்டுமே பத்தாதில்ல, இதில் 10 சாப்டர் இருக்குது, இதில் 12 சாப்டர் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேக்ஸே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எந்த சாப்டருமே விடலை, எதுவுமே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஒரே சொல்யூஷனாக இருக்கட்டும். இவ்வளோதான் மேக்ஸ் புக்கு. சார் பார்க்கவே பயமாக இருக்குது, என்ன எக்ஸாம் முடிக்கிறேன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கே 2 கணக்கு தான், நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஓகே அது ரிவ்யூவில் பார்த்துக்காங்க. இதுதான் மேக்ஸ் புக்குக்கான அப்டேட் ரைட்டாங்க. ஸோ இந்த 3 புக்குக்குமே இப்போ கொரியர் சார்ஜை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு புக்கு வாங்குறீங்கன்னா 50 ரூபா ஃபிக்ஸ் ஆகும். அப்போ 3 புக்கு வாங்குறீங்கன்னா 150 ரூபா. இது 3ஆவது இதில் பாகம் 2 சேருதில்ல. அப்போ மொத்தம் எவ்வளோ சார் ஒரு 150 ரூபா அப்படின்னு போயிருமானா அப்படிலாம் போகாது. 100 கிட்ட தான் இருக்கும் கொரியர் சார்ஜ், அவ்வளோதான் வரும். நாங்கள் பெர்சன்டேஜ் அடிப்பில் அந்த கொரியர் சார்ஜை கேட்டு ஒரிஜினல் காஸ்ட் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பில்லு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அடிப்பில் ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ அதை தான் போட்டிருக்கோம். கொரியர் ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் கொரியர் மட்டும்தான் அனுப்புகிறோம். அதையும் தெளிவுபடுத்திடுறேன். போஸ்டல் வேணுன்னா போஸ்டல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் வரும்போது கொரியராக போஸ்டலான்னு கேட்கும். போஸ்டல்னால் அது ரிஜிஸ்டர் போஸ்ட் என்ன ரேட்டுன்னு சொல்லலாம், கொரியர்னால் என்ன ரேட்டுன்னு சொல்லும். அது உங்கள் விருப்பம். ஏன்னா கொரியருக்கும் போஸ்டலுக்கும் ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது மேக்ஸ் புக்கான அப்டேட். அடுத்து வேறு என்ன சார் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா இது இங்கிலீஷ்லேயும் ரெடி பண்ணியிருக்கேன். மேக்ஸுக்கும் இங்கிலீஷில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிலீஷில் எப்படின்னா இதில் இருக்கிற எல்லா கணக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஒரு கணக்கு இருக்குன்னா இப்போ இந்த கணக்கு இருக்குன்னா இந்த கணக்கு மேலே தமிழில் இருக்குல்ல, இந்த மேலே தமிழில் இருக்குன்னா கீழே இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் அப்படியே கண்டினியூட்டி சொல்யூஷன் ஆரம்பிக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கிற மணிக்கு. ஏன்னா இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட தமிழில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு புது ஐடியாவே வச்சோம். அப்படிங்கிற போது பேஜஸ் கொஞ்சம் கூடும் ரைட்டா. அதனால் இங்கிலீஷ்க்கும் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அதிக பிரிண்ட் பண்ணலை, அளவான பிரிண்ட் தான் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ ஸ்டாக்கு என்னங்கிறது நான் கொஞ்சம் கேட்கல. பட் நாளையிலேருந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அது ரேட் எல்லாமே ஆப்பில் நாங்கள் போட்டிருப்போம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு அதை புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன இப்போ இந்த புக்கை விட கண்டிப்பான முறையில் இந்த புக்கை விட ஒரு 50 ரூபா 100 ரூபா வித்தியாசம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அது பேஜஸ் கூடுதில்ல. இப்போ இது 700 பக்கம் இருக்குன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு 200 பக்கம் கூடுது, 900 பக்கம் ஆயிடுது. அப்படிங்கிற போது இது ரேட் வந்து வருது. இவ்வளோ பேஜஸையும் உண்மையாகவே நீங்கள் எடுத்துக்காங்க. 2000 பேஜஸ் கிட்ட இருக்குது. காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மனசாட்சிக்கு நேர்மையாக சொல்கிறோம், கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இது மேக்ஸ் அப்டேட் முடிஞ்சு. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே புக் பண்ணிக்கலாம். இந்த புக்கெல்லாம் எப்போ சார் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகம் 1க்கான புக்கு தமிழ் புக்கு ஸ்டாக் இருக்குது, கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது, பிரச்சனை இல்லை. அது 1 மட்டும் புக் பண்ணுறவங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம். இந்த புக்கு எல்லாமே எங்கள் கைக்கு எத்தனாம் தேதி வரும்னா வர 2ஆம் தேதி வரும். அதனால தான் ஆர்டரை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதியிலேருந்து ஸோ 2ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர் எடுக்கிறோம். கம்ப்ளீட்லி ஆர்டர் எடுக்கவே கவர் இருக்குல்ல, கவரு அட்ரஸ் எல்லாம் ஒட்டி எல்லாமே ரெடியாக வச்சுட்டு புக்கு 2ஆம் தேதி வந்து எங்களுக்கு இறங்கணுன்னே 6-8 பேர் வச்சு டக்குன்னு பேக் பண்ணி அனுப்புறது தான் வேலை. 2ஆம் தேதி மேக்ஸ் மட்டும் எங்கள் கைக்கு 2ஆம் தேதி தான் கிடைக்கும். நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், பிளேட் ஏற்றிருக்காங்க, பிரிண்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. 2ஆம் தேதி தான் எங்கள் கைக்கு கிடைக்கும். 2ஆம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு அனுப்புவோம். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு கைக்கு கிடச்சிடும். ட்ராக்கிங்கும் அப்டேட் பண்ணிடுவோம் அப்பப்போ என்னைக்கு ரைட். இது மேக்ஸுக்கான அப்டேட். அடுத்து ஜிகே புக்கு மல்டி கலரில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும் புக்கு மல்டி கலரில். புரியுது உங்களுக்கு? எல்லாம் மல்டி கலரில் அதை ஏன் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மல்டி கலர் புத்தகம் ரேட் எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்பீங்க. ரேட்டை பொறுத்தளவுக்கு 4 புக்குக்கான ரேட்டு நீங்கள் காலைல வெள்ளனாவே பார்க்கலாம். ஒரு புக்கு 300 ரூபா வரும், ஒரு புக்கு 400 ரூபா வரும், கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். என்னென்ன புக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தமிழில் தான் ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் இங்கிலீஷில் பண்ணலை. என்னென்ன புக்குனா ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் தலைப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கண்டென்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்காங்க. ஐஎன்எம் அது சூப்பராக இருக்கும், பட்டைய கலப்போம். அடுத்து ஆன்ஷியன்ட் மிடில் இந்தியா தேவையானதை அழகாக சூப்பராக கொடுத்துருப்போம். அடுத்து கான்ஸ்டியூஷன் புக்கு, அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் புக்கு. மேக்ஸிமம் கான்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த ஐஎன்எம் இந்த ஆன்ஷியன்ட் இந்தியா மிடில் இந்தியா இந்த எக்கனாமிக்ஸ்லாம் பல குழப்பங்கள் இருக்கும். இந்த 4 புக்குமே ஜிகே ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் கடமையை நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த புக்குக்கான இது. ரேட்டுங்கிறது நாளைக்கு நீங்கள் ஆப்பில் பார்த்தாலே தெரியும்.
அது போக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நாங்கள் போட்டு விட்றோம், ரேட் என்னங்கிறத போட்டுறோம் 4 புக்கு. இது இங்கிலீஷில் எப்போ சார் ரெடி ஆகும்னா, இங்கிலீஷில் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் தான் கொடுக்க முடியும். அதை இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலை அந்த 4 புக்குக்கு. அடுத்து சயின்ஸ் புக்கும் ஜியாகிரபி புக்கும் கொடுக்குறீங்களான்னா கொடுக்குறோம், ஆனால் இந்த மாதிரி கிடையாது. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டோ அல்லது கலரோ அதை அப்போ முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் அதிகபட்சம் அது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஜியாகிரபிக்கும் சயின்ஸுக்கும் தனியாக எடுத்து வச்சு நிறையாவது விட்டு போச்சுன்னா தப்பாக போகும். அது லாஜிக் இருக்குது. அது சரவண் சார் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது கண்டிப்பான முறையில் அது எப்போனா நவம்பர் 15க்கு மேலே ரெடி ஆயிரும். ஜியாகிரபியும் சயின்ஸ் மட்டும் அப்போ முடிஞ்சா. தமிழுக்கு புத்தகங்கள் போடுங்களான்னா போட மாட்டான். இந்த புக்கு ஒரிஜினல் புக்கை தான் நான் கொடுப்பேன். ஆப் மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் புக்கு தான். இப்போ இல்லை, சிலபஸ் நீட்டாக வரட்டும், புதுசாக சிலபஸ் வரட்டும், அப்போ தமிழ் புத்தகம் கொடுப்பேன் கண்டிப்பாக. அது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் இருக்குன்னு சந்தோஷம் வச்சுக்காங்க. பட் நான் அந்த சிலபஸ் வந்த பின்னாடி கொடுப்பேன். நான் ஒரிஜினல் புக்கு தான் கொடுப்பேன். ஆனால் நான் ஆன்லைன் நோட்ஸ் எடுத்தும் கொடுக்க மாட்டேன். நான் கொஸ்டின் பேங்க் வேணால் ஒரு தமிழ் புக்கு வேணால் கொடுக்குற ஐடியா இருக்குது. அது டிசம்பர் 1st வீக் 2nd வீக் ஆயிரும். அது அடுத்த ப்ராசஸ். ஸோ ஓவரால் எல்லாமே சொல்லிட்டேன். 4 புக்கு ஜிகேக்கு இங்கிலீஷ் வேணால் நான் டிசம்பர் மாதம் அந்த முயற்சி எடுக்கிறேன். இப்போதைக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மேக்ஸ் ரெடியாக இருக்குது. தமிழில் மட்டும், தமிழ் லாங்குவேஜில் மட்டும் 4 ஜிகே புக்கு ரெடியாக இருக்குது. ரைட்டாங்க, இவ்வளோதான் அப்டேட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஆப் மூலமாக புக் பண்ணது. ஆப்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக இருக்கும். எல்லாமே அதிலே சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே இது பண்ணிடலாம். உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற எஸ்எம்எஸ் வந்துடும். 2 எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். நாங்கள் புக்கு பேக் பண்ணி அந்த கொரியர் பில்லு ட்ராக்கிங் ஏற்றிட்டு அப்போ ஒரு எஸ்எம்எஸ் வரும், ட்ராக் பண்ணிக்காங்கன்னு ஒன்று வரும். அது நல்ல அப்டேட் உங்களுக்கு. அது நல்லா சூப்பராக இருக்கும். அது போக தெரியல அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கு ஆர்டர் பண்ண தெரில, இல்லை எப்படி வாங்கணும், ஏதாவது ரேட்டு கன்ஃபியூஷன், கொரியர் சார்ஜ் பற்றி எது இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. கால் பண்ணுறதா இருந்தால் காலைல 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள். அவங்களும் மனிதர்கள் தான். பாவம் ரொம்ப ஓஞ்சிட்டாங்க. நைட் நேரம்லாம் 11 மணி 12 மணி அந்த பையன் தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கான். புக்கு அனுப்பிச்சிட்டேன் மேடம், இந்த வந்துடும் மேடம் 2 நாள் அப்படின்னு சொல்லி புலம்பிடு. அந்தளவுக்கு பாவம். ஸோ அதனால் 2 பேர் பேசிட்டு மாற்றுக்கட்டில் பேசினாலும் கொஞ்சம் கால்ஸ் அதேமாதிரி ஆர்டர் பண்ணிட்டா நீங்கள் கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆர்டர் பண்ணிட்டேங்கிறக்கா கால் பண்ணி சொல்கிறீங்களா, வேணாம். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சுல, ப்ராப்பராக வந்துடும். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அனுப்பிச்ச இவ்வளோ பேருக்கும் ப்ராப்பராக போய் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெளிப்படையாக நேருக்கு நேராக நேர்மையாக தான் நம்ம பண்ணுறோம், உண்மையாக பண்ணுறோம், வெளிப்படையாக பேசி பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஸோ இது ஒன்று சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் ஆர்டர் ஏன் சார் 2ஆம் தேதி வரைக்கும் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எடுக்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் எடுப்பேன். இந்த மல்டி கலர் புக்கு மட்டும் அளவாக தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா இருக்கிற காசை வச்சு அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பே பண்ண திரும்ப தான் அடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கீங்க. மொத்தமாக அடிக்க வைக்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவும் இல்லை. அப்படிங்கிற போது அளவாக தான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அந்த 2ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர் எடுக்கிறது மேக்ஸிமம் இது பண்ணிடுவாங்க. நம்ம பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது தீவிரமாக. ஏன்னா இந்த வட்டம் எப்படியா வேலைக்கு போய் ஆகணும், முடிவு காட்டணும். அதுக்கு மெட்டீரியல் ரொம்ப முக்கியம், ஒரு ப்ராப்பர் புக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால இது பார்த்துக்காங்க. ஸ்கூல் புக்கு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தாலும், நிறையா ப்ரைவேட் மெட்டீரியல் வச்சுருந்தாலும் நம்ம புக்கோட ரிவ்யூ பாருங்கள். ரிவ்யூ நானே கொடுக்குறேன். ரிவ்யூ நான் 2ஆம் தேதி கொடுப்பேன். ஆனால் வேறு வழியில், ஏன்னா ஒரிஜினல் புக் வந்தோன்னே கொடுக்குறேன். இடையில ஸ்டூடெண்ட்ஸ் வந்த பின்னாடி தான் அப்புறம் கொடுப்பாங்க. அப்போ கூட பார்த்துட்டு கூட நீங்கள் எப்போ நம்பிக்கை வருதோ அடுத்த வருஷம் ஜனவரியில் கூட வாங்கிக்கலாம். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை, யாரையும் அவசரப்படுத்தலை. சரியாங்க? அதுக்கப்புறம் என்னென்னா அப்ளிகேஷன் மூலமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணி நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க, அவங்க ஐடியா சொல்லுவாங்க, அது மூலம் வாங்கிக்கலாம். போஸ்டலாக கொரியராக 2 ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். கொரியர்னா ப்ரொஃபஷனல் மட்டும்தான், போஸ்டல்னால் இது பண்ணிக்கலாம். எஸ்டி கொரியர் தான் வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க ஒன்றா ஹெல்ப் பண்ணுவாங்க. 10 to 8 மணி வரைக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் சொல்லிவிட்டேன், டேட்டுன்னு சொல்லிவிட்டேன், ஆப் சொல்லிவிட்டேன், எல்லாமே ஓகே தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், தவறாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா பாவம் அந்த பசங்க காலையில் திரும்ப ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணோன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் புக்கு பற்றின எல்லா அப்டேட்டும் நான் சொல்லிட்டேன். மோர் தென் என்னையை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம புக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ நாளையிலேருந்து, நாளைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, நாளையிலேருந்து காலைல வெள்ளனா பாருங்கள். ஆப் கண்டிப்பாக வீடியோ ஆப் மூலமாகவே நீங்கள் டக்குன்னு புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாட்ஸ்அப் எதுனாலும் சரி, எல்லா டீட்டெயில்ஸும் டெலகிராமில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்போம். வாட்ஸ்அப் மூலமாக கூட பிக்சர் வைஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க, அது வழியாக நீங்கள் வாங்கிக்கலாம். பொறுமை மட்டும் காக்கணும். அதேமாதிரி ஜிகே புக்கு பிரிண்ட் ஆகி எப்போ சார் உங்கள் கைக்கு வரும்னா, என் கைக்கு 6ஆம் தேதி தான் வருமா. நவம்பர் 6ஆம் தேதி தான் என் கைக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 6ஆம் தேதியிலேருந்து அனுப்ப முடியும். மேக்ஸ் என் கைக்கு 2ஆம் தேதி வரும். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, இதான் உள்ள நிலைமை, இதான் சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அப்படி தான் டிலே தான் ஆகும்.
சார் மற்ற அகாடமிலாம் உடனே இப்போ நான் சொந்தமாக கொடுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பல விதமாக இருக்கும். நமக்கு அவ்வளோலாம் இல்லை, நமக்கு இவ்வளோதான் இருக்குது, நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான், நம்ம பவர் அவ்வளோதான், அதிகபட்சம் புரியும். அப்போ கையில் புக் இருந்துச்சு, இப்போ மேக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் கையில் இருக்குது, இன்றைக்கி புக் பண்ணுங்கள், 2 நாளில் வீட்டில் இருக்கும். கையில் புக்கு ரெடியாக இருந்தால் உடனே அனுப்பிச்சிடலாம். 2ஆம் தேதி தான் வரும், அதுக்கப்புறம் இந்த புக்கு 6ஆம் தேதி தான் வரும், அப்படியே அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். வந்துருச்சுன்னா ஒரே நாள் தான், 2 நாள் தான் அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு 2 நாளில் கிடச்சிரும், அவ்வளோதான். சொல்யூஷன் ஈஸி, ட்ராக்கிங் ப்ராப்பராக கொடுத்துருவோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். வேறு ஏதாவது மறந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் அப்டேட், வேறு எதுவும் விட்டு போயிருக்கோமா சனி? எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல, ரைட், ஓகே. எல்லா விஷயத்தையும் சொன்ன ஒரே வீடியோ சொல்யூஷனாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பேசினேன். மோர் தென் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி, அது சொல்ல மாட்டோம். கேஷ் ஆன் டெலிவரிக்கு என்ன ஆக்சுவலானா பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நாங்கள் வந்து அது ரெகுலர் கஸ்டமராக இருக்கணுமா, அது ஒரு மாதிரி அது இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, அது பல ப்ராசஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இனிமேல் தான் பேசணும். பேசிவிட்டு அது எப்படியும் ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே, நவம்பர் 5க்கு மேலே வேணால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். கண்டிப்பாக அது செய்யணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு கொரியர் வைஸ் காஸ்ட் மிச்சமாகும். கையில் கிடச்ச பின்னாடி நீங்கள் பேமெண்ட்டை கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அது நம்பிக்கை நடிப்பில் தான் பண்ண போகிறோம். ஆனால் இப்போதைக்கு இந்த இதுக்கு இப்போ பண்ண முடியாது, ஏன்னா அது லாங் ப்ராசஸ். அதுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட அப்புறம். அதனால் இது பண்ணுற நம்பிக்கை வச்சுன்னு இது பண்ணிக்காங்க. உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு 1% இருந்தீங்கன்னா நீ புக்கே வாங்க வேணாம், அது நான் சொல்லிக்கிறேன். அப்படி மீறி புக்கை மட்டும் நான் பார்க்குறேன், ஓமான எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி வரும்போது பாருங்கள், அப்போ வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. அதர்வைஸ் வேறு ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ டால், தேங்க்யூ. உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் என்றைக்குமே இருந்தாலே போதும். மனசாட்சியை நேர்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த புக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஒரே என் பெரிய கனவு, என் ஆசை. நான் எல்லா புக் ஸ்டாலுக்கும் போனால் நான் ஏக்கத்தோட அந்த புக்கு எடுத்து பார்க்கும்போது நம்மளால் ஒரு புக்கு போட முடியாதா, நம்ம அகாடமி சைடில் ஒரு புக்கு இல்லையே, இன்னும் ஜெராக்ஸ் பண்ணியே கொடுத்துட்ருக்கோன்னு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கேன். சர்வோதய இலக்கிய பண்ணையில் போய் மதுரையில் புக் ஸ்டாலில் இருந்தால் புக் ஸ்டாலுங்க ஞாபகம் வருது. புக்கு கடையிலையும் எப்போ சார் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள், எங்களுக்கு கொரியர் சார்ஜ் மிச்சமாகும்ல அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா புக் சென்டர் 30 புக் சென்டருக்கும் பேசிகிட்டு இருக்கோம், அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் ஆகும். எப்படி பார்த்தா நவம்பர் 15க்கு மேலே வேணால் கடைகளுக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணுற ஹெல்ப் எல்லாமே. ஸோ தேங்க்யூ டால், தேங்க்யூ. கட்டாயமாக வாங்கணுங்கிற விஷயம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு தேவை முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்குங்க, அவ்வளோதான். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய கடமையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன், அவங்களுடைய கடமையை முடிச்சிட்டாங்க. ரிலாக்ஸாக நிறைய வீடியோஸ் கொடுக்க வேண்டிய வேலை தான். அதே மாதிரி லைவ் டெஸ்ட் வந்து இந்த ஜிகே புக் பேஸ் பண்ணி நடத்தினா ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஜிகேல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஜிகே புக்கில் ஐஎன்எம் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருக்கிற தலைப்பில் எப்படி தெரியுமா இருக்கும், பஸ்ஸில் ஏறி உட்காரு, ஒரு தலைப்பை ஆரம்பி, பஸ்ஸில் நீ இறங்குற ஸ்டாப் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் இறங்கு, ஒரு டாப்பிக்கை நீ முடிச்சிருவ. கோர்வையாக சூப்பராக வச்சுருப்போம். அதில் அது மிஸ்ஸே ஆகாது. அது என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் டைப் அடித்து அதை மெர்ஜ் பண்ணி எங்கே எதை எப்படி வைக்கணும், பாயிண்ட்டாக எது பாக்ஸ் போட்டு அது பயங்கரமாக கொடுத்துருப்போம். கான்ஃபியூஷனை வந்து புக் பேக், அது சொல்ல மறந்துட்டேன், புக் பேக் மெத்தட், அதாவது புக் பேக் மெத்தடுங்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெத்தட். ஃப்ரண்ட் சைடு 8 டாபிக் இருக்கும், பேக் சைடு புக்கு அப்படியே பெரட்டி பார்த்தா அப்படியே 8 டாபிக் இங்கிட்டு ஓடுதுன்னு வச்சுக்காங்க. இதையும் படிச்சுக்கிட்டே வரணும், இப்படியும் படிச்சுட்டே வரணும். அது ஏன் அந்த கான்செப்ட்டுங்கிறது ரிவ்யூவில் சொல்கிறேன். எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது தெளிவாக இருக்கும், பிக்சரைஸ்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது ஆன்சர் மிடில் சொல்ல வேண்டியதே இல்லை, அது பூந்து விளாடுவோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். புக்கை பொறுத்தளவுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 2D 3Dலாம் பிக்சரைஸ்டே கொடுத்துருப்போம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு இன்ச்சாக செய்யணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, உங்கள் கையில் புக்கு கிடச்சோன்னே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும்தான். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நாங்கள் படிச்சுட்டு இது பண்ணுறோம். ஃபஸ்ட் வால்யூம் அப்படி தான் ரிவ்யூ வந்துச்சு, அதை பார்த்தா பயங்கர ஆர்வமாயிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், இதுதான் வெளிப்படையான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ டால், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ டால். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.